திமுகவுக்கு எதிரான அதிருப்தி அலை இருக்கிறது. இது கிளியர். அப்ப அதிருப்தி அலையை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய, கேப்சர் பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக தன்னை வச்சுக்கிறதாங்கிறது பாயிண்ட் 2. விஜய் அவர்கள் ஏடிபி கூட்டணிக்கு வந்துட்டாருன்னு இந்த எல்லா பிளவுகளும் போயிடும். அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அது திரு செங்கோட்டையன் போயிட்டாரு, பாமக பிளந்துருச்சு, அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக, திரு செங்கோட்டையன் போன பிறகே சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக, இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா சேர்ந்தாலே போதும், வேற யாரும் தேவையில்லை. அந்த இடத்துக்கு நகர்ந்துடும். எல்லாரும் இருந்தால் நல்லது அவர்களுக்கு, அது அப்புறம் விஷயம். ஆனால் அந்த இடத்துக்கு எங்க அங்க வந்துடும். அப்ப வந்து டிஎம்கேக்கான ஆன்டி எம்எஸ் இருக்குது. அப்ப ஓட் ஸ்பிளிட் அப்படிங்கிறது இல்லாம திரு டிடிவி தலைமையில அவர்கள் தனி ஒரு குழுவா செயல்பட்டாலும், திரு சீமான் தலைமையில தனியா ஒரு போட்டி இருந்தாலும், இந்த இடத்துல தெளிவா தாவேகா, அதிமுக, பாஜக இந்த மூன்றும் ஒன்றிணையும் போது ஆப்வியஸ் சாய்ஸா திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கான ஒற்றை வாய்ப்பா இவர் வந்துருவாங்க. அது வெற்றி வாய்ப்பாகவே வந்து மாறி இருக்கும். அது வந்து குழப்பம் இல்லை. சோ விஜய் அவர்கள் இங்க உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அது வந்து கிளியர். அது பிறகு மத்ததை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை முடிஞ்சு வச்சு. ஆனா விஜய் அவர்கள் வருவாரா இல்லையாங்கிற டிசம்பர் ஜனவரிக்கு பிறகுதான் தெரியும், நான் அறிந்த வகையில. அவர் வர்றதுக்கு முன்னாடி இவர்கள் வந்து இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கும் இருக்கிறத பெருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணாங்கன்னு